ஒரு வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிளாக் வைஸாக தான் நான் படிக்கட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு மேற்கு மத்திய பாகத்தில் உள் படிக்கட்டு போடும்போது கிளாக் வைஸாக போட்டிருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு தூக்கம் வராது. அந்த அந்த பெட்ரூமுக்கு போனால் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வரும். அங்கே இருந்தால் அவருக்கு தலைவலியாகவே இருக்கும். அவர் சொல்லுவார் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த படிக்கட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு மத்திய பாகத்தில் நீங்கள் ஒரு படிக்கட்டு போடுறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு மத்திய பாகங்கும் பொழுது அந்த ஒரு பக்கம் கிச்சன் இருக்கும், ஒரு பக்கம் தென்மேற்கு பெட்ரூம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கிளாக் வைஸாக தான் போடணும், தெற்கு மத்தியத்தில் போடும் பொழுது மட்டும். ரெண்டாவது, மேற்கு மத்தியத்தில் நீங்கள் ஒரு படிக்கட்டு போடுறீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தென்மேற்கு பெட்ரூம் இருக்கும், ஒரு பக்கம் வடமேற்கு ஒரு செகண்ட் பெட்ரூம் இருக்கும். அந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸாக தான் போடணும். இப்படி போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏறக்கூடிய அந்த லோடிங் வந்து தென்மேற்கு படுக்கையறையுடைய சோற்றில் லோடிங் இருக்காது. ஏன்னா தென்மேற்கு படுக்கையறைன்னு குடும்பத் தலைவர் தூங்கக்கூடிய இடம், அவர் அங்கே ஒரு 8 மணி நேரம் அவர் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு வடக்கு கிழக்கில் வெயிட்டான படிக்கட்டு லோடு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எங்கே போடணுங்கிற முக்கியமாக பார்த்தே ஆகணும்.